Hi everyone, I am Dr. Samuda, Assistant Professor in the Department of Computer Science with Artificial Intelligence and Data Science from Dr. S.N.S. Radhakshmi College of Arts and Science. Today now we will discuss about the Gen AI, Generative AI. It is one of the part of Artificial Intelligence. It helps to create a new format in a form of text, music and code and platform independent. Everything it will be combined to creating in an innovative way. Now let's founding one problem statement, Gen AI enhancement of professional and personal development era with the help of your Gen AI to develop one application. Now this application discussed with by one of the students. Now the session hand over to the student. Okay, good afternoon ma'am. எங்களோட டாபிக் வந்து பெட்ரா. இதில் வந்துட்டு நாங்கள் ஏஐ வச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வித் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு ஆப்பில் வந்து பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னா பர்சனலாக வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ரென்த்னஸ் என்ன வீக்னஸாக இருந்தாலும் அது வந்து ரெக்டிஃபை பண்ணி வரதுக்கு நாங்கள் ஒரு எங்களோட ஆப் ஸ்கோப் வந்து இதுதான். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எங்களோட ஆப் ஃபீச்சர்ஸ் வந்து பர்சனலைசேஷன், ஆக்சசிபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்துட்டு மென்டலி ஃபிட்னஸாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஏஐ மூலமே இந்த ஆப் வந்து இது பெட்டர் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஏர்லி கெரியர் ப்ரொஃபஷனல்ஸ் இதோட டொமைன் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அதே தான் சொன்ன மாதிரி தான் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண ஆப்பில் வந்து ப்ராஜெக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது கோகில வந்து சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பர்சனல் பிஸ்னஸ் கைடன்ஸ், ஏஐ ப்ராஜெக்ட் வந்து ஏஐ வந்து யூஸரோட ஃபிட்னஸ் லெவலையும் கோல்ஸையும் ஹார்ட் ரேட்டையும் இது அப்சர்வ் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி இது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கேட்காது, டெய்லி அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இது பண்ணும். அடாப்டிவ் பிளானிங் வந்து அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்து ப்ராஜெக்ட் லிஸ்ட் பண்ணி அந்த அடாப்டிவ் சேலஞ்சஸ் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து 10 இது பண்ணியிருக்காங்க, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வந்து 15 சேலஞ்ச் பண்ணுறாங்க. மென்டல் ட்ரைனிங் அண்ட் காம்படிட்டிவ் ஃபிட்னஸ் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் வந்து கைடன்ஸ் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது. மென்டல் ரெடியூசன் ட்ரைனிங் வந்து காம்படிட்டிவ் எக்ஸசைஸ் இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் மைண்ட் கேம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்து கேம்ஸ் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் மூட் ட்ராக்கர் வந்து அவங்க டெய்லி என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை சேடாக இருக்காங்களா, நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஆப் வந்து நாங்கள் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப் வந்து ப்ரெசன்டேஷன்லேயே ஆக்சுவலாக இந்த ஆப் நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ளட்டர் ஃப்ளோவில் பண்ணனால எந்த கோடிங் கிடையாது. தென் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ். இதுதான் எங்களோட ஆப்போட வயர் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் செக்டரோடே வந்துட்டு நீங்கள் நார்மலாக எல்லா ஆப் மாதிரி சைன் அப் பேஜ் லாகின் பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பர்சனலாக டெவலப் பண்ணிக்கணுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது அண்ட் அப்ளிகேஷன் அதே தான் எங்களோட பெட்ராக்கோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் அதாவது இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் தான் என்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரீச் ஆகிருக்கோம். மிட் டேர்ம்
பண்ணுவேன்.